إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் பல்வேறு விதமான நிலைகளிலே அதிலே ஏவல் வினைகள் இருக்கிறது, தடுத்தல்கள் நவாஹி என்பது இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது, ஓமானங்கள் இருக்கிறது. பல்வேறு நிலைகளை கொண்ட குர்ஆன் சரி வரலாற்றிற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அது கொடுத்திருக்கிறது. பொதுவாக நம்மை பொறுத்தவரையிலே, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நம்மை போல ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கண்ணியமிக்க சஹாபிகள், அவர்களுடைய தெளிந்த வரலாறு, அல்லாஹுடைய ரசூலுடைய ஹதீஸை இந்த உலகத்தில் எடுத்து சொன்ன அந்த ஹதீஸ் கலையிலே ஈடுபட்ட பெருமக்களுடைய 5 லட்சம் பேருடைய வரலாறு அஸ்மாவுல் ரிஜால் என்ற பெயரால் மிக துல்லியமாக தெளிவாக அது பதியப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள வரலாறுகள் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்திய நாட்டினுடைய மன்னராக இருந்த அவுரங்கசீப் அவர்கள் யுத்த காலத்தில் வரலாற்றிலே மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலை, அவரை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை செய்தாலும் கூட யுத்த காலத்தில் யானையினுடைய நிழலில் நின்று அவர் தொழுகையை நிறைவேற்றினார் என்று எழுதியிருக்கிறார். துல்லியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அதே போல நம்முடைய வரலாறு என்பது எல்லா நிலையிலேயும், டில்லி ஜாமியா மஸ்ஜிதை கட்டி முடித்ததற்கு பின்னாலே மாமன்னர் ஷாஜஹான் சொன்னார், இதுவரை தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை கதாவாக்காத, பருவ வயது வந்ததிலிருந்து தொழுகையை கதாவாக்காத ஒரு மனிதர் இங்கே தொழுகையினுடைய தொடக்கத்தை அவர் செய்யட்டும் என்று சொன்ன பொழுது யாரும் உடனடியாக முன்வரவில்லை. உடனே அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும் என்று சொல்லி ஷாஜஹான் முன்னின்று தொழுகையை தொடங்கிறார் என்பது வரலாறு. நாம் பார்த்த, கேள்விப்பட்ட, சொல்லப்படக்கூடிய வரலாறுகள் என்பது ஒன்று. ஆனால் அவ்வளவு துல்லியமான சுத்தமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, கெய்ரோவிலே அஸர் யூனிவர்சிட்டியினுடைய மிக அருகிலே நஃபீசத்துல் மிஸ்ரிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபர் இருக்கிறது.
உலகத்தில் தன்னுடைய கபரை அவர்கள் இருந்த காலத்திலேயே தோண்டி வைக்க சொல்லி அந்த கபருக்குள் அமர்ந்து 6000 குரானை இருக்கிறார். 6000 தடவை குரானை சத்தம் செய்திருக்கிறார். இதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வரலாறு என்று எடுத்து பார்த்தாலும் சரி. அதே போல ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜுபைதா அம்மா ஹாரூன் ரஷீதுடைய துணைவியார் ஜுபைதா அம்மா அவர்கள் தாயிஃபில் இருந்து அவர்கள் மினா வரை ஒரு அற்புதமான வாதிய ஜுபைதா என்று ஒரு ஓடையை அந்த காலகட்டத்தில் அமைத்திருக்கிறார். இன்றும் அதனுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு இப்படி வரலாற்றினுடைய தெளிவான ஒரு நிலைகளுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நமது நாட்டினுடைய பிரதமர் முஸ்லிம்களை பற்றி சொல்கிறார் வந்தேரிகள் என்று சொல்கிறார். எவ்வளவு கடினமான வார்த்தை! வந்தவன் போனவன் எவனாவது சொல்லல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார், குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைத்து சொல்கிறார். அகதி என்றால் கூட அதை விட கூடுதல் வந்தேரிகள். வந்தேரிகள் என்ற வார்த்தையை சொல்கிறார். வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாது. அருமையானவர்களே, நமது நாட்டிலே 2011 மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். வரலாறுகளை நாமும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2011 மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த நேரத்தில் எடுத்த ஒரு நிலையின்படி 14% மக்கள் இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை. அது தொடர்பான வரலாற்றை எழுதும் பொழுது இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் யார், இந்தியாவிலே முதல் முஸ்லிம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறை எழுதுகிறார்கள் சேரமான் பெருமான். அவர்தான் இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம். என்ன அதனுடைய வரலாற்றை தெளிவாக பார்க்கின்ற நேரத்தில் அருமையானவர்களே, இந்தியாவிற்கும் அரபகத்திற்கும் மத்தியிலே வியாபார நிலைப்பாடுகள் இருந்திருக்குது. வியாபாரிகள் வந்து போகக்கூடிய இந்திய அரபனுடைய வணிகர்களுடைய தொடர்பு அந்த காலகட்டத்தில் நிரம்ப இருந்திருக்கிறது. அரபகத்திலிருந்து வணிகர்கள் வருவார்கள், அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு அவர்கள் விற்பனை செய்துவிட்டு இங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை, தங்களுடைய நாட்டிற்கு தேவையான பொருள்களை இங்கிருந்து செல்லக்கூடிய நிலை என்பது அது பல்லாயிரம் வருடங்களுடைய வரலாற்றினுடைய தொடர்பு. அந்த நேரத்தில் குஜராத்தினுடைய சூரத்திலே உள்ள அந்த துறைமுகமும், அதேபோல் கேரளத்தினுடைய பிரபலமான அந்த கொச்சியினுடைய துறைமுகமும் தான் மிக முக்கியமானதாக பயன்பட்டிருக்கிறது. இதிலே கொச்சியிலே அரபுகள் வந்ததிலிருந்து கொச்சியிலே இருந்து அவர்கள் சென்றது அல்லது அங்கிருந்து வந்தது யமன். யமனிலே உள்ள அல் பலீத் என்ற அந்த துறைமுகம், அதிலிருந்துதான் பெரும்பாலான சரக்குகள், அந்த பலீதுங்கிற அந்த துறைமுகம் இருக்கிறதே அரபகத்தினுடைய நுழைவாயில் என்று கூட சொல்லலாம். எல்லா நாட்டினுடைய பொருள்களும் கொண்டு போய் இறக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த அல் பலீத் என்ற துறைமுகம் யமனிலே இருக்கிறது. உண்மையானவர்களே, இந்த வணிகர்கள் வந்த அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்களான்னு சொன்னா, இந்த இந்தியர்கள் அல்லது கேரளத்திலே உள்ள பெண்கள் எல்லாம் தங்களுடைய பெண்களை எல்லாம் அடைத்து வைத்து விடுவார்களாம். வம்பர்கள் இவர்கள், அநியாயக்காரர்கள் என்று. ஆனால் அப்படி வந்த வணிகர்கள் பிற்காலத்தில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் உதாரணமாக பல பேர் உங்கள்கிட்ட மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே அவருடைய கொடூரங்களை பார்த்தவர்கள், அவருடைய வரம்பு மீறுதல்களை பார்த்தவர்கள் இவ்வளவு நேர்மையாக, இவ்வளவு உண்மையாக, இவ்வளவு சத்தியமாக அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு நிலையிலே இவர்கள் வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். உங்களை பார்த்திருக்கிறோம், ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்தா நாங்கள் பயப்படுவோம், ஆனால் இந்த உங்களுடைய நேர்மை, உண்மை, நியாயம், இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறதே என்னவென்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய அரபகத்திலே, இந்த தீபகற்பத்திலே அதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர்கள் இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்று மார்க்கத்தை சொன்னார். இவ்வளவு ஒரு பெரிய மனிதனுடைய மாற்றம் என்ன, அது மார்க்கம் எது, என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை சொல்லி காண்பித்தார்கள். மனிதர்களிடத்திலே சமத்துவத்தை பேண வேண்டும் என்ற நிலையை சொல்லி காண்பித்தார்கள். பெண்கள் தொடர்பான காரியம் என்று குடும்ப ரீதியான காரியங்களில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை இருக்கிறதோ எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்றெல்லாம் அந்த செய்தி அங்கே பரவியது. இந்த செய்தி மன்னர் வரை சென்றது. கேரளாவில் அந்த நேரத்தில் ஆண்ட மன்னர் தான் சேரமான். சேர சோழர் பாண்டியர் என்று சொல்கிறார்களே, அதிலே அந்த சேர மன்னர் தான் கேரளத்தில் அந்த நேரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கொடுங்கல்லூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் தான் சேரமான் பெருமான். அவங்க அங்கு ஆட்சி கொண்ட அந்த நிலை அவர்கள் வரை செய்து போன பொழுது
இவ்வளவு ஒரு பண்பாடு மிக்க மனிதர்களாக, நேர்மையான வியாபாரிகளாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்ற இவர்களை பார்த்து அழைத்து கேட்கிறார், யார் நீங்கள் என்றெல்லாம் விவரம் கேட்கிறார். விவரத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு மனித நிலையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாமனிதரா என்று. அப்படி அவர்கள் கேள்விப்பட்டு அந்த நிகழ்வு உள்ளத்திலே அவருக்கு மகிழ்ச்சியை அடைந்திருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சேரமான் பெருமான் ஒரு நாள் அவருடைய மொட்டை மாடியில் இருந்து தன்னுடைய துணைவியாரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வான்மண்டலத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை பார்க்கிறார். வான்மண்டலத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை பார்க்கிறார். திடீரென்று சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. திடீரென்று சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. அதிலே ஒரு துண்டு பூமியை நோக்கி வருகிறது. மீண்டும் இங்கிருந்து அதே சந்திரனுடைய அந்த துண்டு போய் அதோடு சேர்ந்து கொள்கிறது. ஆச்சரியப்படுகிறார். என்ன இப்படி ஒரு நிகழ்வு? உலகத்தில் என்ன ஏற்பட போகிறது? தன்னுடைய உடன் இருந்த மற்றவர்களிடத்தில் எல்லாம் அவர்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார், இது என்னவென்று? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே, நாங்கள் பார்த்தோம் என்றெல்லாம் விவரம் கேட்ட பொழுதுதான் அங்கிருந்த முன் வேதத்தை தொடர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், படித்தவர்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் ஒரு நிலை நடக்கும். அரபகத்திலே உள்ள ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் இறைவன் தூதரால் அனுப்பப்படக்கூடியவர்களால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த அரபுகள் அங்கிருந்து வியாபாரிகள் வந்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த ஆச்சரியமான சம்பவத்தை அந்த அரபகத்திலிருந்து வந்திருந்த அந்த வணிகர்களிடத்திலே, குறிப்பாக மாலிக் தீனார் அவங்க போன்றவங்க வந்திருந்தாங்க, அழைத்து இந்த நிகழ்ச்சியை என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார், அங்கே வாழ்ந்த மக்கள் அவர்கள் முன் வேதத்தையும் முன்னால் உள்ள சமுதாயத்தையும் படித்தவர்கள், பார்த்தவர்கள். மூசா நபி தன்னை இறைவன் என்று சொன்னார், அற்புதங்களை வெளிப்படுத்தினார். ஒரு அசாவை கொண்டு கடலை அடித்தார், பிளந்தது, 12 ஊற்று கண்கள் வந்தது என்றெல்லாம் அவர்கள் செய்த அதிசயங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்தார்கள். நீங்கள் நபி என்று சொல்கிறீர்களே, ஆதாரம் என்ன என்று கேட்டார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான், இந்த சந்திரனை பிளக்க செய்யுங்கள், உலகத்துல வேணா ஏதாவது நீங்கள் செய்தரலாம், ஆனால் வான்மண்டலத்தில் உங்களுடைய நிலை இருக்கிறதா, சந்திரனை பிளக்க செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சந்திரனை இறந்தாக பிறந்தார்கள். அது சம்பந்தமான வரலாறு குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் கமரில் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கமரில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த சேரமான் பெருமான் இந்த மன்னரிடத்திலே விளக்கி சொன்ன பொழுது, அப்படிப்பட்ட மாமனிதரை, அப்படிப்பட்ட உயர்ந்த மாமனிதரை காண வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாடுகளில் எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விட்டு தான் அவர்களை சந்திப்பதற்காக மாலிக் இப்னு தீனார் என்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஹாக்கிமிலே ஹதீஸ் வருகிறது, இங்கிருந்து சென்று மதீனா முனவ்வராவிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். சந்தித்து ஈமான் கொண்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஈமான் கொண்டார்கள். தாஜுத்தீன் என்றும் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் சாமிரி என்றும் பெயர் வைத்ததாக வரலாற்றிலே வருகிறது. தாஜுத்தீன் என்று பட்ட பெயராக இருக்கலாம், தீனுடைய அலங்கார மன்னராக இருக்கிற காரணத்தினாலே. அதே போல அவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை கொண்டு அங்கிருந்து திரும்புகிறார். ஸல்லல்லாஹு சந்தித்து திரும்புவதற்கு பின்னாலே அரபகத்திற்கும் இந்தியாவிற்கும் மத்தியிலே கப்பல் போக்குவரத்திலே மிக எளிதான பாயிண்ட் டு பாயிண்ட் சொன்னா, இங்கிருந்து போய் நேரடியா போய் சேர்றதுன்னு சொன்னா அது யமனிலே உள்ள அல் பலீது துறைமுகம் தான். அதனாலே அவர் யமனுக்கு வருகிறார். யமனுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த இடத்திலே யமன் தேசத்திற்கு வந்த நேரத்தில் அதற்கு பிறகு அங்கே யமனிலே உள்ள அந்த நகரத்திற்கு வருகிறார்கள். குறிப்பிட்ட அல் பலீத் என்ற நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள சல்சலா என்ற ஒரு நகரம், அது அந்த இடத்திற்கு வருகிறார். அந்த இடத்திற்கு வந்த நிலையில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் அந்த நேரத்தில் மாலிக் இப்னு தீனாரிடத்திலே கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, இந்த கடிதத்தை கொண்டு செல்லுங்கள், அங்கே நான் யாரிடத்தில் பொறுப்பு கொடுத்திருக்கிறேனோ அவரிடத்தில் சென்று செல்லுங்கள். முதலாவது இந்த ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கொடுங்கல்லூரை தலைமையுமாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திலே ஒரு நிலத்தை ஒதுக்கி தந்து ஒரு பள்ளியை கட்டும்படி சொல்லுங்கள் என்று அதிலே கோரிக்கை எழுதியிருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அந்த சேவான் பெருமான் அவர்கள் அங்கேதான் இறந்து விட்டார். அவர்களை பற்றி சமீபத்திலே இன்ஸ்டாகிராமிலே ஒரு அற்புதமான செய்தியை நான் படித்தேன். அதாவது அவர் கேரளத்தை, அந்த மண்ணினுடைய வளத்தை, அந்த சூழ்நிலையை ரொம்ப பிரிய வச்சிருந்தார். அந்த எழிலான சூழல், பசுமை நிறைந்த சூழல், அது ரொம்ப பிரியப்பட்டாராம். அதனால் அல்லாஹு தஆலா அவர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் அரபகத்திலேயே அப்படி ஒரு இடத்தை பார்க்க முடியாது. அரபகத்திலேயே
யமனில் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அல் பலீது துறைமுகத்தினுடைய 2 தெருக்கள் கழித்துத்தான் அவர் அடக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே எப்படி மாதத்திற்கு வருடத்திற்கு 3 தடவை பருவமழை 3 மாதத்திற்கு பொழிகிறதோ அதே போல் பருவமழை அந்த இடத்தில் பொழிகிறது. இங்கே எப்படி செழுமையான மரங்கள், அடர்த்தியான தென்னை மரங்கள், வாழை மரங்கள், புற்பூண்டுகள் இவைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறதோ அதேபோல் புற்பூண்டுகள் நிறைந்த, வாழை மரங்கள் நிறைந்த, தென்னை மரங்கள் நிறைந்த, அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமை நிறைந்த இடமாக அந்த அரபகத்திலேயே சேரமான் பெருமாள் அடங்கப்பட்ட இடம் இருக்கிறது. திருமக்களே, கதைகள் அல்ல இவைகள் அல்ல, உலகத்திலே கதைகள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கற்பனைகளை பின்பற்றுகிறார். ஆனால் நம்மிடத்தில் வரலாறு இருக்கிறது, தெளிவான வரலாறு இருக்கிறது. சேரமான் பெருமான் இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் என்று சொன்னால் இவர் ஒரு வந்தேரியா? எங்கிருந்து வந்தார் இவர்? இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் அல்லவா? இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் அல்லவா? வரலாற்றை மறைக்க பார்க்கிறார். வரலாற்றை மறைக்க பார்க்க எங்களிடத்தில் 2500 வருஷத்தினுடைய வரலாறு இருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த வரலாறை எழுதுவோங்கிறாங்க. இதிலே யார் வந்தவர்கள் என்று திருப்பி ஒரு கேள்வி போட்டா தெரியும். கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் யார் என்று வரலாற்றை திருப்பி கேட்டால் வந்தேரிகள் யார் என்பது அடையாளம் தெரியும். அப்படி ஆதாரபூர்வமான சரித்திரங்கள் இருக்க, கண்ணியமான பாரம்பரியம் மிக்க நீண்டகால வரலாற்றை கொண்ட தெளிவான ஆதாரங்களை கொண்ட முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார். நாலாந்தர பேச்சாளர் யாராவது சொல்லி இருந்தா கூட சரியும் கண்டுக்கிறாம இருக்கிறார். நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார். என்னென்ன சொல்கிறார்? தான் பொறுப்பிலே வர வேண்டும் என்பதற்காக இப்படி எப்படியா பேசுவது? பொய்களையா பேசுவது? வரலாற்றை மறைத்தா பேசுவது? அருமையானவர்களே, எனவே தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றின் அடிப்படையிலே இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் சரி. ஏன் அதுக்கு பிறகு சமீப காலத்தில் நம்முடைய காலத்தில் நடந்தது என்று பார்த்தால் மீனாட்சிபுரத்தில் இஸ்லாம் ஆனார்களே, ரஹமத் நகரா மாறியதே, 1000 பேர் முஸ்லிம்களாக ஆனார்களே. ஏன்? யார் அவர்கள்? எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள்? இந்த நாட்டிலே உள்ள ஜாதி கொடுமையை, மனிதர்கள் சமத்துவம் என்ற நிலைக்கு எதிராக இருந்த ஒரு நிலை மாறி அவர்கள் சமத்துவக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே அப்படி ஏற்றத்தாழ்வு நிறத்தால், மொழியால், பிறப்பால், ஜாதியால் அப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் அவர்கள். அந்த இதுல மீனாட்சிபுரத்துல களிமா சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய சாதினி ஹஜ்ரத் தான். சங்கைக்குரிய அபுல் ஹசன் சாதினி ஹஜ்ரத் அவர்கள் தான். அவர்கள் அந்த நேரத்தில் சமத்துவத்தை தேடி வந்தவர்கள். தங்களுக்கு ஏற்றத்தாழ்வினுடைய அந்த இழிநிலையை போக்குவதற்காக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அதனால அவங்க ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணீரை ஏற்று எல்லாரையும் குடிக்க சொன்னாங்க. அதுல குறைஞ்ச கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க ஊத்தி கடைசியாக மிச்ச தண்ணி தான் கொடுத்தார். அதற்கு பிறகு கடைசியாக வந்த நிலையிலே நமக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, சமத்துவம் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். அருமையானவர்களே, சமீப காலத்தில் இஸ்லாமான யாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, யாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அப்துல்லா அடியார் இஸ்லாமானார். நம்முடைய காலகட்டத்தில் தானே கமலா சுரையா என்ற ஒரு பெண்மணி, கேரளத்தில் பிராமண பெண்மணி. அந்த பெண்மணி தாழ்த்தப்பட்டவர் அல்ல, ஒரு பிராமணத்தினுடைய பெண்மணி, பிராமணிய பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணி அன்புக்கு இயங்கினார். குர்ஆனை எடுத்து முதலாக படித்த பொழுது அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையோன், நமக்கு சொல்லித் தரப்பட்ட இறைவன் எல்லாம் குத்துவான், கொல்லுவான், பயங்கரமாக இருப்பான், இப்படி அல்லவா சொல்லித் தரப்பட்டது. ஒரு இறைவன் அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையோன் என்று ஒரு இறைவன் என்றால் யார் அந்த இறைவன்? அதற்கு பிறகு பார்த்தார், ஆய்வு செய்தார். அருமையானவர்களே, குர்ஆனுடைய ஆயாத்துகளை பார்த்து அதற்கு பிறகு இஸ்லாமான இப்படி உலகத்திலே ஆராய்ச்சி செய்து, பெரியார்தாசன் சமீபத்தில் இஸ்லாம் ஆனார, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே பெரியார்தாசன் இஸ்லாம் ஆகிறார். அவர் ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அவர். ஆனால் அவர் துறை சார்ந்த நிலை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். குர்ஆனிலே உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் என்ன இதை பார்த்து வீழ்ந்தேன் கேட்ட பொழுது ஆயிட்டு வருது. தன்னுடைய சகோதரனை கொல்வதற்காக முதலாவது அவர் மனம் தூண்டியது, அதற்கு பிறகு கொலை செய்தார். சொல்றார், இவர் படித்த அந்த துறை சார்ந்த நிலையிலே
ஒரு பெரிய சம்பவம் நடப்பதற்கு முன்னால் மனசு ரொம்ப தூண்டும். அதை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டியது. பின்னால் வருத்தப்படும், அதையும் குர்ஆன் சொல்லி காட்டியது என்று ஒவ்வொரு ஆயத்தாக நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவர் சார்ந்த துறையினுடைய அந்த விஷயங்களை சத்தியத்தை ஆயாத்துகள் வெளிப்படுத்துவதை பார்த்து ஈமான் கொண்டார். அருமையானவர்கள், இவங்க எல்லாம் வந்தேறிகளா? இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்களா? பூர்வீக குடிமக்கள் அல்லவா? அதனாலே வரலாற்றை மறைக்க பார்க்கிறார், வரலாற்றை அழிக்க பார்க்கிறார்கள், அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுத்து பார்க்கிறார். அப்துல்லா இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் என்று வலம்புரிஜான் ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு உயர்வான பண்பாடும் உயர் நிறையும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் என்று அவர் அதிலே சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே இந்த வரலாறுகள் உலகத்தில் மறைக்கப்படுவதற்கான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே தெளிவான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். மீனாட்சிபுரத்தில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால தினமணி ஒரு கட்டுரை எழுதியது. அவங்க இஸ்லாம் ஆனவங்க எல்லாம் அந்த இஸ்லாம் மதத்தை பிடிக்காம தாய் மதத்துக்கு திரும்புறாங்கன்னு சொல்லி ஜமாத்துலமா நாங்க ஒரு குழு போனோம். அங்கே போய் அங்குள்ள மக்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்தோம். அவர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து இப்படி மாதிரி ஒரு கட்டுரை தினமணி எழுதியிருக்கிறது என்று கேட்ட பொழுது, இங்க ஒரு ஆள் கூட இஸ்லாமிய மதத்தை ஏற்றவர்கள் நாங்கள் பாரம்பரியமான இந்த பண்பாடு மிக்க அந்த நெறியை அவ்வளவு வலுவாக பின்பற்றி வருகிறோம். அவர்கள் வேலை செய்வது கூலி வேலை செய்கிறார்கள், விவசாயங்களுக்கும் விளைநிலச்சலங்களுக்கும் போய் வேலை பார்க்கிறார்கள். உங்களுக்கு எது தேவையான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா கனாத்தும் இருக்கு, நல்லபடியா நாங்கள் வாழ்கிறோம். ரொம்ப வற்புறுத்தி நாங்க யார்ட்டையும் இது பண்றதுக்காக பெரிய அளவுக்குள்ள வசதி உள்ளவர்கள் எல்லாம் அல்ல. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தீனியான ஒரு தேவை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, எங்களுடைய பெண்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தி சொல்வதற்குண்டான பொருத்தமான நபர் தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆட்களை நியமித்து வைத்து வந்தோம். இதுபோல இந்த கபிரிஸ்தான் சுற்றுச்சுவர் கட்டப்படாமல் இருக்கிறதுனால யாராவது அடக்கி விட்டால் நாய்கள் ஏதாவது வந்து வெளியில தோண்டி போட்டுறதுன்னு சொன்ன உடனே ஜமாத்துலமா அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுத்தது. ஒருவர் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியதற்கு பின்னால் ஒருவர் கூட அதிலிருந்து மாறி இருக்கவில்லை என்று அந்த ஊரிலே நேரடி சாட்சியாக நாங்கள் பார்த்து வந்த பொழுது சொன்னார். எங்கிருந்து வந்தவர்? குடியேறிகளா? வந்தேறிகளா? இவர்கள் என்ன வார்த்தை பிரதமர் சொல்கிறார்? அருமையானவர்களே, அதனாலே நம்மிடத்தில் தெளிவான வரலாறு இருக்கிறது, ஆதாரபூர்வமான வரலாறு இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை உள்ள எல்லா நிலையிலேயும் நம்முடைய முன்னோர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா, சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானா, சத்தியத்தை அல்லாஹ் என்றும் நிலைநிறுத்த செய்தருள்வானா. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சாரங்களில் இருந்தும், எல்லா விதமான சூழ்ச்சிகளில் இருந்தும், எல்லா விதமான கெடுதல்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா நமது நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.